Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. இந்தியாவுடன் எண்ணெய் வர்த்தகத்தை தொடர ஆர்வம் இருப்பதாகவும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்கள் செல்ல உதவுகிறோம் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள். அதாவது ஈரானுடைய எண்ணெயினுடைய மிகச்சிறந்த வாடிக்கையாளராக இந்தியா இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய ஒருதலைபட்சமான தலையீடு காரணமாக தங்களிடம் எண்ணெய் வாங்குவதை ஈரான் நிறுத்திவிட்டது. நாங்கள் இந்தியாவுடன் மீண்டும் எண்ணெய் வர்த்தகத்தை தொடங்க ஆர்வமாக இருக்கிறோம், இந்தியாவிற்கு எண்ணெயை வழங்க விரும்புகிறோம் என்று ஈரான் நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் நடைபெறக்கூடிய பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இந்தியா வந்திருக்கிறார். நேற்றும் இன்றும் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவுடன் தங்களுக்கு தொடர்ந்து நல்ல உறவு இருப்பதாகவும் இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்தியாவுடனான நல்ல உறவை தாங்கள் தொடர விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். அதாவது தாங்கள் அணு ஆயுதங்களை விரும்பவில்லை எனவும், ஆனால் அதே சமயம் 2015ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அணு ஆயுத ஒப்பந்தத்தின் மூலம் அதனை நாங்கள் நிரூபித்திருப்பதாகவும், அதே சமயம் தாங்கள் அமைதியான அணு திட்டங்களையே நாங்கள் விரும்புவதாகவும் அதனை மற்ற நாடுகளுக்கும் நாங்கள் ஏற்கனவே தெல்ல தெளிவாக எடுத்துரைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் மோடியை சந்தித்த போதும் சரி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த போதும் சரி, ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் நீடிக்கக்கூடிய தற்போதைய சூழல் குறித்து தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர், ஹார்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய சூழல் தொடர்பாக தாங்கள் இருவரும் ஒரே மாதிரியான கவலைகளை பகிர்ந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது எப்போது முடிவுக்கு வரும் என்றால், எப்போது ஈரான் மீதான ஒருதலைபட்சமான அந்த தாக்குதலும் அத்துமீறலும் முழுமையாக முடிவுக்கு வருகிறதோ அதன் பிறகு இது முழுமையாக இயல்பு நிலைக்கு வரும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் எண்ணெயை பொறுத்தவரை இந்தியா நீண்டகால வாடிக்கையாளராக இருந்து வருகிறது. ஆனால் இடையில் அமெரிக்காவினுடைய ஒருதலைபட்சமான ஒரு தலையீடு காரணமாக ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டது. ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்தியாவிற்கு நாங்கள் எண்ணெய் வர்த்தகத்தை தொடர மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம், எண்ணெயை வழங்க விரும்புகிறோம், இந்தியாவினுடைய எரிசக்தி பாதுகாப்பை பூர்த்தி செய்வதில் நாங்கள் உறுதி பூண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரை நிலைமை இன்னும் சிக்கலாக தான் இருக்கிறது. இருப்பினும் நாங்கள் இந்த ஜலசந்தி வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து செல்வதற்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்தியாவிற்கும் நாங்கள் தொடர்ந்து தேவையான உதவிகளை வழங்கி வருகிறோம். எங்களுடைய இந்திய கொலீகுடன் நாங்கள் தொடர்ந்து பேசி வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரை எங்களுடைய எதிரி நாடுகளை தவிர மற்ற அனைத்து நாடுகளின் கப்பல்களும் கடந்து செல்வதற்கு தாங்கள் எப்போதும் அனுமதிப்பதாகவும், ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கடந்து செல்ல விரும்புகின்ற நாடுகளின் கப்பல்கள் ஈரானோடு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார். அமெரிக்கா தற்போது நாங்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தை மேற்கொண்டு இருப்பதாகவும், ஆனால் அமெரிக்காவின் மீது தங்களுக்கு இன்னும் முழுமையான நம்பிக்கை இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் அமெரிக்கா நேற்று ஒரு பேச்சு பேசுகிறார்கள், இன்று காலை ஒரு பேச்சு பேசுகிறார்கள், திருப்பி இன்று மாலை மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். எனவே அவர்களை முழுமையாக நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. முழு அளவிலான போரையும் நாம் தவிர்க்க ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் அமெரிக்காவை நம்பாமல் போவதற்கு அனைத்து காரணங்களும் இருக்கின்றன, ஆனால் எங்களை அமெரிக்கா நம்பாமல் போவதற்கு எந்த விதமான காரணங்களும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இருந்தாலும் ராஜதந்திர வழிமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தற்போது தாங்கள் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை எட்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைக்கும் ராணுவ மோதல் மூலம் தீர்வை எட்டவே முடியாது என்பதையும் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.